அடுத்ததாக பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னா, கலை வண்ணம் அப்படிங்கிற இயல் 3ல் உள்ள பாடல்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா, கலைகளின் இன்றியமையாமையை கவிதை வாயிலாக அறிதல், இரு பொருள் தரும் வகையில் அமைந்த பாடலின் சொல் நயங்களை உணர்தல், ஓவியக்கலையின் மேன்மையையும் அது மனித வாழ்வோடு இணைந்துள்ள நுட்பத்தையும் உணர்ந்து போற்றுதல், தமிழக சுற்றுலா இடங்களையும் அவை வெளிப்படுத்தும் கலை பண்பாட்டு கூறுகளையும் படித்தறிதல். ஸோ கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அதை கவிதை வாயிலாக நம்ம படிக்க போகிறோம். இருபொருள் தரும் வகையில் அமைந்த பாடலோட சொல் நயங்களை உணர போகிறோம். ஓவியக்கலையின் மேன்மையையும் அது மனித வாழ்வோடு இணைந்துள்ள நுட்பத்தையும் உணர்ந்து போற்ற போகிறோம். தமிழக சுற்றுலா இடங்களையும் அவை வெளிப்படுத்தும் கலை பண்பாட்டு கூறுகளையும் படித்து அறிய போகிறோம். தொழிற்பெயரோட வகைகளை அறிந்து பயன்படுத்த போகிறோம். ஒரு வேண்டுகோள்: கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன. ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலை படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். அதனை அறிவோம். ஸோ கலைகள் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையோட ரொம்ப இணைந்து வளரக்கூடிய ஒன்றா இருக்குது. இணைஞ்சது தான் கலை. ஸோ ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். ஸோ கலை அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் அழகியல், அது மானுடத்தையும் வெளிப்படுத்தணும். ஸோ இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். அதனை அறிவோம். இப்போ சொல்கிறாங்க: கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானிடத்தின் வேண்டுகோள்: நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண்வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மணம் கமழ வேண்டும் அதன் பழுங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ள தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதனை நினைவில் கொள்ளுங்கள்: மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதனில்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. தேனரசன். ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வரைஞ்சாலுமே அதில் மனுஷனுடைய பங்கு இருக்கிற மாதிரி வரைங்க. அதில் அவனோட ஜீவ உயிர்ப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் சொல்லியிருக்காங்க. பிரம்மாக்கள் அப்படின்னா யார்? படைப்பாளர்கள். பிரம்மாக்கள்னா யார்? படைப்பாளர்கள் தான் பிரம்மாக்கள். சொல்லும் பொருளுங்க அப்படின்னா, பிரம்மாக்கள் அப்படிங்கிறது யார்? படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடி அப்படின்னா நாற்றம். நெடி அப்படின்னா என்னது? நாற்றம். மழலை அப்படின்னா குழந்தை. மழலைனா யார்? குழந்தை. ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வேணாம். மழலை அப்படின்னா குழந்தை. வனப்பு அப்படின்னா அழகு. வனப்பு அப்படிங்கிறது அழகுன்றதும் நமக்கு தெரியும். பிரம்மானா படைப்பாளர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். பிரம்மா அப்படின்னா படைப்பாளர், வனப்பு அப்படிங்கிறது அழகு, பூரிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி. பூரிப்பு அப்படிங்கிறது என்னது? மகிழ்ச்சி. பூரிப்பு அப்படிங்கிறது என்னது? மகிழ்ச்சி. மேனி அப்படிங்கிறது உடல். ஸோ பூரிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி, மேனி அப்படிங்கிறது உடல். மேனி அப்படிங்கிறது என்னது? உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள்: நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண் மனம் வீச வேண்டும்.
தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மணம் கமழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல்கள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானிட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானுடமில்லாத எந்த அழகும் அழகன்று. மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை. ஸோ மானுடம் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்த இயற்கையில் வரைஞ்சாலும் அதில் மனுஷனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி வரைங்க. ஏன்னா மானுடம் இல்லாத அழகு அழகே கிடையாது. ஸோ மானுட பண்பு அதில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததான் நூல்வெளி அரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். ஸோ என்னென்ன இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு எளிதில் வெளிப்படும். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். ஸோ மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள். யாரோடது? தேனரசனுடையது. தேனரசன் மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெய்து பழகிய மேகம் கருணையோடு இருக்கக்கூடியவங்கன்ற மீனிங்கில் அழகாக பேர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதோட நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா தேனரசன் அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் இவர் கவிதை எழுதியிருக்காரு. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாட்டோட பேர் ஒரு வேண்டுகோள். கலைகள் மனுஷனோட வாழ்க்கையோட இணைஞ்சு வளருது. ஒரு கலைஞன் தான் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலை படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தையும் பேசணும். இதை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாரு இந்த பாடலோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன செஞ்சாலும் அதில் மானிட அழகு வெளிப்படணும். அப்போதான் அது உண்மையான அழகாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், நெடி அப்படின்னா நாற்றம், மழலை அப்படின்னா குழந்தை, வனப்பூ அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். ஸோ இதோட ஆசிரியர் தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ புக்பேக் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மயிலும் மானும் மனத்திற்கு டேஸ் தருகின்றன, வனப்பு தருகின்றன, அழகா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க? மயிலும் மானும் வனத்திற்கு அழகு தருதாம், வனப்பு தருதாம். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை, வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை. ஸோ அன்னை தான் பெற்ற சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார், மழலையோட சிரிப்பில். வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டலெனில் வார்ப்பெனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வார்ப்பு கூட்டலெனில் வார்ப்பெனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றது அழகு. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை, வார்ப்பு கூட்டலெனில் வார்ப்பெனில். ஸோ மீனிங்ஸ் மட்டும் இதில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், நெடி நாற்றம், வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல், மழலை குழந்தை. தேங்க்யூ.